வந்து எனக்கு ரீசெண்டாக சில கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. இப்போது ரீசெண்டாக நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு நெகட்டிவ் ப்ளஸ் ஓரளவுக்கு திட்டி வந்துருந்துச்சு. அதிலலாம் 2, 3 பேர் வந்து எனக்கு என்ன கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்கன்னா வந்து, ப்ரோ நீ ஃபேக் நியூஸ் சொல்கிற, நீ வந்து வியூஸ்க்காக பேசிக்கிட்டு இருக்க, எல்லாமே வந்து தப்பு தப்பாக சொல்லிகிட்டு இருக்க, நீ இப்படிலாம் பண்ணுறது தப்பு. அது இல்லாமல் இன்னொருத்தர் ஏதோ போட்டிருந்தார், ஏதோ சம்திங், அதை நான் இங்கே டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணுறேன். நீ அதுதான் பண்ணிகிட்டு இருக்க, ஸோ உனக்கு அந்த மாதிரிலாம் கேஸ் இருக்குது. இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்துட்டு இருந்துச்சு. ஓகேவா, இதுதான் வந்து மெயின் விஷயம். ஏன் அந்த மாதிரி கமெண்ட் இருந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. நான் வந்து ஃபேக்கான ப்ரொமோஷனை தான் நான் போட்டேன். ஏதாவது தேவையில்லாமல் ஏதாவது லிங்க்ஸ் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண சொன்னேன்னா, இருக்கிறது உண்மையை சொன்னால் தப்பு. மற்றவங்களாம் எவ்வளவோ பேர் ஃபேக் ப்ரொமோஷனு, மணி சம்திங் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஸ்கேம்ஸ் அதெல்லாம் எவ்வளோ போயிட்டுருக்கு. ஒரு உண்மையாக ஒருத்த வீடியோ பேசி அது பேசி போட்டால் வந்து திட்டுறது, இதே பெரியார்லாம் போட்டால் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறது. அது எப்படி எனக்கு இன்ன வரைக்கும் தெரில. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பெரிய சேனல்லாம் சொன்னால் கண்டுக்கூட மாட்டாங்க. நான் இப்போ தான் வீடியோஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்பயும் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதாவது ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய ஒரு வீடியோ 12,000 வியூஸ் போயிருக்கு, 10,000 வியூஸ் வந்திருக்கு ஒரு வீடியோவுக்கு. இது வந்து எனக்கு ஒரு சின்ன சேனலாக நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால் மட்டும் தான் வந்திருக்கு. ஆனாலுமே சில பேர் வந்து நீ வந்து ஃபேக், நீ பொய் சொல்கிற, ஏன் இப்படிலாம் வந்து பண்ணுற. நான் என்ன பண்ண எனக்கு இதுன்னு தெரில. போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், கவர்மெண்ட் போர்ட்டலில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறது ஒரு தப்பு. சரி அதை விடுங்க. நான் எங்கேயாவது போய் எனக்கு இவ்வளோ அனுப்பிச்சி விடுங்க, அவ்வளோ காசை கொடுங்க, இது நீங்கள் வாங்குங்கன்னு நான் சொன்னேன்னா கிடையாது. அது கூட பரவாயில்ல. என் பழைய வீடியோஸில் லோன் பற்றி நான் போட்டிருக்கேன். லோன் பற்றி கூட நான் சொல்லும் போது லோன் எடுங்கன்னு நான் எங்கேயுமே சொல்லலை. லோன் எடுங்க, லோன் எடுத்து கஷ்டப்படுங்க நான் சொல்லியிருக்கேன். லோன் எடுக்காதீங்க, பார்த்து யூஸ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். இவ்வளோ தூரம் பண்ணியுமே எனக்கு இன்னும் ஸ்டில் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வருது. அது ஏன்னு எனக்கு தெரியல. தயவுசெய்து சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், ஓகேவா, கமெண்ட் பண்ணுங்கள், தப்பாக கூட பேசுங்க, பட் அந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கூட திட்டுங்க. அது என்னன்னே பாதி கூட பார்க்காம வந்து கமெண்ட்ஸில் வந்து நீ பொய் சொல்கிற, தப்பாக சொல்கிற. சரி, இந்த ஸ்கீம் வந்துருச்சுன்னா அப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறீங்க நான் சொல்லட்டா? ப்ரோ சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்குது, என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு கேட்பீங்க. இந்த ஸ்கீம் வராதனால தான் ஒரு பிரச்சனை. இந்த ஸ்கீம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும் இப்போ டிவிகே சைட்லேருந்து எவ்வளோ விஷயங்கள் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? அதே மாதிரி 75,000 ரூபாய்க்குன்னு ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து இப்போ ரீசெண்டாக டிவிகே சைட்லேருந்து கொடுக்க போகிறாங்க. பட் ஆனால் இது வந்து நம்மளோட எக்ஸிஎம் ஸ்டாலின் சார் அதை ஆரம்பித்த ஸ்கீம் தான். இப்போ நம்ம சிஎம்ஆர் இருக்க விஜய் வந்து அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸும் போயிட்டுருக்கு. 75,000 ஒரு ஸ்கீம், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பட் இப்போதைக்கு அஃபிஷியலாக எதுவுமே சொல்ல, ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? இதை பற்றி வீடியோஸ் வந்து ரீல்ஸில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது இதுவுமே வந்து இப்பயும் சொல்கிறேன், இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இது இப்போயே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இருக்காது, ஓகேங்களா? இன்ஃபேக்ட் நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. வேலைக்கு போகலையா, உங்களுக்கு 4,000 நீங்கள் எந்த ஸ்டெப்பும் இப்போ அப்போ எடுக்க வேணாம். ஃபஸ்ட் பீரியடில் நீங்கள் தான் இருப்பீங்க, உங்களுக்கு அமௌண்ட் வந்துச்சுன்னா அமௌண்ட் வந்துடும். இல்லை வரலனா ஏன்னா உங்கள் இன்கம் ஏதாவது ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஹையாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும், அப்போ நீங்கள் வந்து என் வீடியோஸ் பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ இவ்வளோ தான். நான் இங்கே வந்து நீ வா, என்னை வந்து நீ காசு கொடுத்து பாரு, காசு கொடுங்க இல்லைன்னா எங்கேயுமே நான் கேட்கவே இல்லை. இன்னும் என் சேனல் மானிட்டைஸ் கூட ஆகலை, உங்களுக்கே தெரியும். 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், இப்போ தான் 877 வந்திருக்கு. ஸோ இன்னும் நான் வந்து சப்ஸ்கிரைபர் வரணும், வாட்ச் டைம் வரணும், அவ்வளோ இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து எல்லா சைடும் அடிச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம என்ன தான் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து ஒரு சின்ன சேனல், இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு சின்ன சேனலாக இருந்தால் யோசிச்சு பாருங்கள். அந்த நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிச்சு ஒரு சின்ன சேனலாக இருக்கீங்க, அப்போ நீங்கள் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அப்படி தான் என் மைண்ட் செட்டுமே இருக்குது. ரொம்ப ஹாப்பி, ஏன்னா இவ்வளோ வியூஸ் போகுது, சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது, ஆனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக வருது. நான் ஏதோ கொண்டு காசு பிடிக்கிட்ட மாதிரி சில பேர்லாம் ஓப்பனாக அந்த வேர்டு பார்த்தோன்னே மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா பெரிய பெரிய சேனலில் என்னென்னமோ தப்பு தப்பாக ப்ரமோட் பண்ணுறானுங்க, அவங்களாம் விட்டுட்டு ஒரு உண்மையான வீடியோவை ரிப்பீட் பண்ணி போட்டால் கூட, அதாவது இப்போ நான் இந்த வீடியோ தான் மிஸ் பண்ணால் இந்த வீடியோவில் போட்டிருப்பேன், இந்த வீடியோ தான் மிஸ் பண்ணால் இதில் சொல்லியிருப்பேன், இதில் சொல்லியிருந்தா இதில் சொல்லியிருப்பேன். கம்பல்சரி ஒன்று மிஸ் பண்ணால் இன்னொரு வீடியோ வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். இந்த ஸ்கீம் வந்துருச்சுன்னா இங்கே இருக்க நீங்கள் எல்லா வீடியோ பார்த்தா ஒரு 4,000 ரூபா, இங்கே இந்த வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு காசு உங்களுக்கு வந்து டிபீட் ஆக போகிறது கிடையாது. ஆமாம் தானே? அவ்வளோதான், அதான் நான் சொல்கிற ஒரே விஷயம்.
ஸோ பார்த்து எல்லோரும் யோசித்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன சேனல் சப்போர்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. தயவுசெய்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேங்களா? வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கேட்குற ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், முக்கால்வாசி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இங்கே இருக்க பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஆல் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிடுங்க. இங்கே லைக் இருக்கும், லைக்கையும் போட்டுருங்க, ஓகேங்களா? நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோ கீழே அவங்க 5 பேர் நேமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன், உங்கள் லிங்க் உங்களுக்கு வந்துடும், ஓகேவா? சரி, அதாவது டிவிகேவோட யூத் ஸ்கீம் 2026 4000 ரூபா, ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கீம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிவிகே அனௌன்ஸ்டு யூத் ஸ்கீம் 2026 4000 ரூபா ஃபார் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓகேங்களா? ஸோ இதான் அதோட ஸ்கீம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டான லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அனௌன்ஸ்மெண்ட் சூன் வந்துடும், டிலே பண்ணாதீங்க. ஏஜ் லிமிட் நீங்கள் இங்கே பார்த்துக்கோங்க. ஒரு செகண்ட் இந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்கள், பாஸ் பண்ணி தெளிவாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டகரியில் நீங்கள் வந்திருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள், ஓகேவா? எங்கள் கமெண்ட்ஸில் முக்கால்வாசி பேர் ஏஜ் லிமிட்டு, என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்னெல்லாம் வேணும்னு கேட்குறீங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ்லாம் இதெல்லாம், இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஓகே? ஸோ இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு அதுவுமே இருக்குது. இந்த லிங்க் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவில் 5 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு கீழே லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? என்னென்ன கொஸ்டின்ஸ் பேசிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு அதுவுமே இருக்குது. மந்த்லி 4000 ரூபா இந்த ஸ்கீம் கீழே. ஸோ ஆல் எம்ப்ளாய்மெண்ட் எலிஜிபிள்னு போட்டிருக்காங்க, ஆல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் வந்து யார் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, டிவிகே கவர்மெண்ட் பார்ட்டிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்பயும் சொல்கிறேன், எல்லாத்துக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமேன்றது ஒரு டவுட்டான விஷயந்தான். நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒருத்தருக்கு 4000 ரூபானா இப்போதைக்கு எனக்கு எத்தனை பேர் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காங்க எனக்கு தெரியல. ஸோ இப்போ ஒரு 50,000 பேர்னு சும்மா வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 50,000 பேர் வச்சுக்கலாம், ஓகேவா? இன்ட்டு மாதம் ஒரு 4000, மாதம் 4000 சொல்லியிருக்காரு அவர். அப்போ கிட்டத்தட்ட 200 கோடி நியர்லி வருது. 200 கோடி தானே, எனக்கு கரெக்டாக தெரில, அவ்வளோ வருது. ஸோ அப்போ வந்து இவ்வளோ பேர்த்துக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து அமௌண்ட் ஃபண்ட் இருக்கான்னு தெரியணும். இவ்வளோ பேர்த்துக்கும் கொடுக்கறதுக்கு சான்ஸ் கம்மி. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து யோசித்து எல்லாம் பண்ணுவாங்க. நான் இப்போயும் சொல்கிறேன், அந்த எலிஜிபிள் க்ரைட்டீரியாஸ் வந்தால் மட்டும்தான் கம்ப்ளீட்டான ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும், சரியா? இன்னொரு முக்கியமான சொல்கிறேன், இன்றைக்கி ஈவினிங் ஒரு 7 மணி டு 8 மணிக்குள்ளே ஒரு வீடியோ நான் போட போகிறேன். அந்த வீடியோ எது பேஸ் பண்ணினா, அதாவது நம்மளோட 10th இல்லைனா 12th பாஸ் ஆனவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க, 18,000 சம்பளம், ஓகேங்களா? அதை பற்றி ஒரு கம்ப்ளீட் வீடியோ. ஸோ தயவுசெய்து இது வந்து நீங்கள் அது பார்க்குறீங்களோ இல்லையோ, தயவுசெய்து ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோஸ். ஏன்னா வேலை இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இப்போதைக்கு கன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. நான் டீட்டெயில் வீடியோ இன்றைக்கி ஒரு 6 மணிக்கு நான் போஸ்ட் பண்ணிடுவேன். உங்களோட டவுட்டு இல்லை எதாவதுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ண கண்டிப்பாக கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா இப்போ கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கனால ஒன்றா படித்து வச்சு நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன், கோச்சிக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. அதுக்காக நெக்ஸ்ட்டு பை கைஸ்.